ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த மினிட் வரைக்குமே நம்ம இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக எதையுமே படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்க, இல்லை ஒரு சில பேருக்கு மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. என்ன படிக்கிறது அப்படின்னு இது வரைக்குமே ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். சில பேருக்கு வந்து அப்பா சாமி நான் கொஞ்சம் ஜஸ்ட் பாஸ் ஆனாலே எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை மட்டும் இருக்கும். ஆனால் என்ன செய்யறதுன்றதுல கிளாரிட்டி இருக்காது. ஸோ அப்படி கிளாரிட்டி இல்லாதவங்க இந்த வீடியோவை ஒரு 2 to 3 minutes தெளிவாக பாருங்கள். நான் சொல்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களால் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட, இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட 45+ எடுக்க முடியும். கிட்டத்தட்ட வெறும் 3 மணி நேரம் படிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் காலையில் தான் பார்க்குறீங்க சார், காலையில் 9 மணிக்கு தான் சார் நான் இந்த வீடியோ பார்க்குறேன்னா கூட, அப்போ உங்களுக்கு மதியம் தான் எக்ஸாம்னா அதுக்குள்ளே நீங்கள் 45 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு, அவுட் ஆஃப் 70 45 எடுக்கிற அளவுக்கு படிச்சுட்டு போயிடலாம். சரியா? ஸோ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பார்த்து முடித்த உடனே நேராக போய் இந்த 4 சாப்டர்ஸை பார்க்கணும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருங்க, இல்லை தமிழ் மீடியமாக இருங்க, எல்லாருக்குமே ஒன்று தான். சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 6 அண்ட் சாப்டர் 8. இப்போ இந்த 4 சாப்டரில் இருந்தும் ஒரு சாப்டருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சாப்டர் 2லேருந்து 12 மார்க்ஸ் வரும். சாப்டர் 5லேருந்து எவ்வளோ மார்க் வரும்னா 9 வரும். அடுத்து இதுலேருந்து ஒரு 12, இதுலேருந்து ஒரு 12. ஸோ லிட்ரலி இந்த 4 சாப்டரை இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் கிளியராக உட்காந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் இதில் இருந்து மட்டுமே எவ்வளோ எடுக்க முடியும்? 45 மார்க்ஸ் எடுக்க முடியும். இப்போ இதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, இதில் ஏதோ ஒரு கொஸ்டினை விட்டுட்டு போவீங்க, ஏதோ ஒரு 2 மார்க் விட்டு போவீங்க, 3 மார்க்கை விட்டு போவீங்க. அதனால் அது 45க்கு கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதனால் இந்த சாப்டர்ஸில் மொதல் விஷயம் நான் என்ன செய்கிறேன், இருக்கிறதுலே முக்கியமான கொஸ்டின் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், அதை படிச்சிருங்க. அது இல்லாமல் இந்த சாப்டர்ஸ் இல்லாமல் மற்ற சாப்டர்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் செலக்டிவாக ஒரு சிலதெல்லாம் நான் இந்த வீடியோவோட பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணி கொடுக்குறேன், அதை படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஓகே, அழகு 2 தமிழ் மீடியம் பசங்களாம் பார்த்துக்கோங்க. உங்கள் புக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின் நம்பரை இங்கே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து குறிச்சிக்கோங்க. ஓகே, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர், determination of internal resistance of a cell using voltmeter, state Kirchhoff's rules, Wheatstone bridge potentiometer. இந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படிச்சிடணும். அதே மாதிரி சாப்டர் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சைக்கிள் லா, டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இதெல்லாம் படிச்சிடணும். அடுத்து சாப்டர் 8 வரீங்க அப்படின்னா ஐன்ஸ்டைனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமில் வரதுக்கான சான்சஸ் அதிகம், அதனால் பார்த்துருங்க. De Broglie wavelength of electron, Davis and Germer experiment briefly explain the construction working of electron microscope, characteristic X-ray spectra. மறுபடி சொல்கிறேன், தமிழ் மீடியம் பசங்களுக்கு நான் இங்கே புக்குடைய நம்பர் கொடுத்துருக்கேன், புக்கில் இருக்க கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து படிச்சிருங்க. இதெல்லாம் படிக்கணும். அடுத்து சாப்டர் 10 வரீங்க அப்படின்னா இதில் நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக படி. ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் அ half wave rectifier and explain its working. அடுத்து sketch the static characteristic of a common emitter transistor and bring out the essential features of input and output characteristics. Transistor function as a switcher, describe the function of a transistor as an amplifier, state De Morgan's ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம், இதெல்லாம் படிச்சிருங்க. இப்போ இது இல்லாமல் நீங்களே கவனிச்சிருக்கலாம், ஒரு சில பேஜ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ண, அதெல்லாம் என்னது, இது இல்லாமல் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எல்லா சாப்டர்ஸில் இருந்தும். ஸோ எல்லாத்தையுமே படிக்கிறீங்கன்னா 45 இல்லை 55 65 கூட எடுக்க முடியும் நாளைக்கு டெஸ்ட்டில். ஆனால் இந்த 4 சாப்டரை ஒழுங்காக உட்காந்து இன்றைக்கி நைட்டு நீங்கள் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக உங்களால் சூப்பராக மார்க் எடுக்க முடியும். ஸோ இந்த 4 சாப்டர் படிச்சுட்டு நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னு தயவு செஞ்சு எல்லாருமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நைட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன், நல்லா படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் வரும், சூப்பராக பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட், பாய்.